அனைத்து ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. உங்களின் ராசியின்படி, உங்கள் பெயர் ராசியின்படி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அந்த வகையில் அதிர்ஷ்ட எண்கள் எது? அந்த எண்கள் மூலமாக நாம் கலந்து கொள்கின்ற போட்டிகளில், பந்தயங்களில் வெற்றி பெற முடியுமா, வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். எப்போவுமே பிறப்பு ஜாதகங்களில் ராகு மற்றும் சனி பகவான் இவர்கள் இருவர்களது தசையும் தசாபுத்திகளும் நடக்கின்ற பொழுது ஒரு மிக அற்புதமான வளர்ச்சியை இவர்கள் கொடுத்து விடுவார்கள். இவர்கள் இருவரும் சுய ஜாதகங்களில் உங்கள் ராசிக்கும் லக்னத்திற்கும் யோகர்களாக இருந்து தசை மற்றும் தசாபுத்தி நடக்கின்ற பொழுது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் மூலம் பணம் வரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இவர்கள் இருவரும் அந்த வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருபவர்கள். அப்போது இந்த ஆதிக்கம் மிகுந்த தசாபுத்திகளில் போட்டி மற்றும் பந்தயங்களில் ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறதுல கூட அந்த வாய்ப்பை நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதனால தான் சொல்கிறோம்ல, ராகு சனியை போல் கொடுப்பவர்களும் இல்லை, எடுப்பவர்களும் இல்லை, கெடுப்பவர்களும் இல்லை என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. இந்த வகையில் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி தசை, ராகு தசை, சனி புத்தி, ராகு புத்தி இவங்களுக்கு யோகமான அமைப்பில் வரக்கூடியது. அந்த அமைப்பில் வருகின்ற பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வரும், வந்தே தீரும். அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர்கள் இவர்கள்தான். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியாயமான வழியில் பண வரவு ஏற்படும். அந்த நியாயமான வழியில் பணத்தை சம்பாதிச்சு அவங்க நேர்மையாக வசதிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி போட்டி பந்தயங்களெல்லாம் நான் விரும்புகிறதில்ல, அதிர்ஷ்டத்தையெல்லாம் நான் நம்புறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கை பிடிப்பு அந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்கும் அந்த உழைப்பு அப்படிங்கிறது நியாயமான வழியில் பணம் வரக்கூடிய அமைப்புன்றது அதுவும் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அதையும் இந்த இரு கிரகங்கள் தசை மற்றும் தசாபுத்தி காலங்களில் செய்து கொடுக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் பண வரவு ஏற்படும். குறுக்கு வழியில் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது நம்ம வாழ்க்கையை நல்லா ஆடம்பரமாக வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் போய் சம்பாதிப்பாங்க. அந்த குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறவர்களுக்கும் இந்த ராகு தசை சனி தசை தான் ஒத்துழைப்பை கொடுக்கும். அவங்க அதன் மூலயமா வந்துடுவாங்க. அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, நேற்று வரைக்கும் வீதியில் சோத்துக்கு தண்ணிக்கலாமல் அலைஞ்சவன் இன்றைக்கி பயங்கரமாக இருக்கிறானே, எப்படி சம்பாதிச்சானோ, எப்படி வந்தானோ, என்ன செஞ்சானோ, எவனை கொண்டானோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இது அவருடைய கொள்கைகள். சில பேர் பார்த்திங்கன்னா உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்வாங்க, அதிர்ஷ்டத்தையே நம்பவே மாட்டாங்க. அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து அதன் மூலயமா முன்னுக்கு வரக்கூடியவங்க, அது உழைப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அதையும் இந்த சனி ராகு பகவான் தான் செய்து கொடுப்பார்கள். சில பேர் எப்படியாவது எந்த வழியிலையாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது வாழ்க்கையை சுகமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், அவங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டம்தான். அதன் மூலமா அவங்க பணம் சம்பாதிக்கிறது, அந்த எண்ணம் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஆக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எண்ணம், லட்சியம், ஒரு குறிக்கோள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணம், லட்சியம், குறிக்கோளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தான் இந்த ராகு தசை சனி தசை. இது கண்டிப்பாக யோகர்களாக இருந்து செயல்படுகின்ற போது கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அதில் ஒரு மாற்றம் கிடையாது. அதே அவயோகிகளாக இருந்து செயல்படுகின்ற பொழுது குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்க வச்சு அதன் மூலமாக மாட்ட வச்சு அவங்கள கம்பியனும் வச்சுருவார். புரியுங்களா? அப்போ பல வழிகளையும் ஒரு மனிதன் வாழ்க்கை மேம்படுது, தாழ்வு பெறுது அப்படின்னு சொன்னால் இந்த ராகு மற்றும் சனி திசைகளை முடிவு செய்கிறது. மற்ற திசைகளெல்லாம் வேறு கொள்கையில் கொண்டு போய் விடும். ஆனால் இவங்க மட்டும் சனி பகவான் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர். உழைப்புக்கு காரகமே அவர் தான். எப்பேற்பட்ட கடினமான வேலைகளையும் செஞ்சு அதன் மூலயமாக வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பவரும் இந்த சனி பகவான். இந்த ராகு பகவான் இருக்கின்றாரே, ஆசைகளை தூண்டிவிட்டு ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பவர் கூட இந்த ராகு திசையில் இருப்பவர்கள் தான். அப்போ கலரான எண்ணங்கள், கலரான சிந்தனைகள்லாம் இந்த ராகு திசையில் வரும். ராகுவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, அதாவது வாழ்க்கையை கலராக வாழணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ராகுவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த எண்ணம் வரும். இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்பது துரதிர்ஷ்டம் என்பதும்
ஆண்டவனால் எப்படி எப்போது வரும் என்பதை தீர்மானிக்க முடியாதுதான். அந்த வகையில் துரதிர்ஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறது கூட நாம தான் வழியை கண்டுபிடிக்கிறோம். நம்ம நினச்சோம் அப்படின்னா வேணுமுன்னே போய் எதுலையாவது மோதி கூட நம்ம கீழே விழுகலாம். ஆனால் கீழே விழுகக்கூடாதுன்றதுக்காக கவனம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம நம்பித்தானே இருக்கிறோம். அப்போ துரதிர்ஷ்டத்திலேருந்து தப்பிக்கிறது கூட நாம தான் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தில் நம்ம ஒரு பொருள் வருவாயை ஈட்டணும், பண வருவாயை ஈட்டணும், அதுக்கும் நாம தான் முயற்சி பண்ணுறோம். அந்த அதிர்ஷ்டத்துக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். துரதிர்ஷ்டத்திலேருந்து விடுபடுறதுக்கும் முயற்சி பண்ணுறோம், அதிர்ஷ்டத்திலேருந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆக ரெண்டையுமே நம்ம முயற்சி அப்படிங்கிற ஒன்று தான் நம்மளை செய்ய வச்சுக்கிட்டு இருக்குது. ஆக இதில் அது இல்லை இது இல்லை அதெல்லாம் போய் இதெல்லாம் போய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மனித வாழ்க்கையில் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த இரண்டையுமே எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் வந்துடும். தப்பிச்சா நல்லா வாழலாம், தப்பிக்கலையா முடிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான். அப்போ அதிர்ஷ்டத்தை தேடி போகிறனால என்ன தப்பு இருக்குது? ஒரு தவறும் கிடையாது. அதிர்ஷ்டத்தை தேடி போகிறனால ஒரு தவறும் கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம், இந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம், இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வருது இல்லையா? அப்புறம் எப்படி இது அதிர்ஷ்டம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? அந்த போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு முயற்சி பண்ணுறது கூட நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். ஜெயிச்சிட்டா கடவுள் துணை இருந்தார், அவன் பிறக்கின்ற போது அவன் தலையில் எழுதி வச்சது, அதனால ஜெயிச்சிட்டாரு, நமக்கு அந்த இது இல்லை, நமக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி தோத்தவங்க சொல்கிறது உண்டு. ஆக அதிர்ஷ்டம் கிடைத்து விட்டால் அது ஆண்டவனுடைய சக்தி என்பார்கள், அதிர்ஷ்டம் இல்லை என்றாலும் அது ஆண்டவனுடைய சக்தி தான். ஆக நமக்கு தெரியாது, ஆனால் முயற்சி பண்ணுறது ஒன்று இருக்குது கண்டிப்பாக. அந்த வகையில் வந்து 12 ராசிக்காரவங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த எண்கள் எது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது அதிர்ஷ்டம் ஆதிக்க எண் இல்லாமல் எந்த ஒரு ராசிக்காரவங்களும் கிடையாது. மனிதனுக்கு வந்து ஆதிக்கம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த ஆதிக்கத்தை தரக்கூடியது ஒரு கிரகம். அந்த கிரகத்தின் அடிப்படையில் அந்த அந்த கிரகத்திற்கு ஒரு எண்ணும் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ 12 ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மேச ராசிக்காரவங்க, விருச்சிக ராசிக்காரவங்க, இவங்களுக்கு ஒரு ஆதிக்க எண் இருக்குது. அது என்னங்க? அந்த ஆதிக்க எண் 9. இந்த 9க்கு மிஞ்சின ஆதிக்கமே கிடையாது. எல்லாமே ஒன்றினுள் ஒன்று அடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய ஒரு பவர் இந்த 9க்கு இருக்குது. அப்போ அந்த மேஷம் விருச்சகத்துக்காரவங்களுக்கு வந்து இந்த 9ஆம் எண் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகுந்த அதிர்ஷ்டகரமான எண்ணாக இருக்கும், ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர்லேயே எனக்கு என்னுடைய நம்பர் பிளேட் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை செலவழித்து வாங்குவாங்க. ஏன்? கிடைக்கிறத வாங்கிக்கலாம்ல. மற்ற எண்ணு வந்தால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அந்த 9 தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லணும்? அது வந்து முட்டாள்தனமா? இல்லை, விருப்பம். அந்த சந்தோஷமான விருப்பத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ ஆதிக்க எண் 9 இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக பணத்தை விட, அதை விருப்பப்பட்ட எண்ணெய் வாங்குவதற்கு கூட நம்ம பணம் கட்டி வாங்குகிறோம். எந்த எண்ணெயாவது வச்சு நம்ம போகலாம் இல்லையா? மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்போ அந்த எண் வந்து அவங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துது. அதன் மூலயமாக அவங்க போகிற காரியங்கள் ஜெயமாகுது அப்படிங்கிறது தான். அதனால் வந்து இந்த மேஷம் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 9 என்ற எண் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும், அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். இந்த எண்ணில் வந்து போட்டி பந்தயங்களில் ஒரு எண்ணாக அமைச்சு நீங்கள் வெற்றி பெறக்கூட. சரிங்களா? அடுத்ததாக வந்து ரிஷப ராசி, துலாம் ராசி. இந்த ரிஷபம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு எப்போவுமே ஆடம்பரமாக, சந்தோஷமாக, சுகபோகமாக வாழணும், வாழ்க்கையை சுகபோகமாக அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சாதாரணமாலாம் நினைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து 6ஆம் எண்ணும் 7ஆம் என்ற எண்ணும் மிக அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அப்போ 6, 7 ஆதிக்கம் நிறைந்த எண்கள். இந்த எண்களில் வரக்கூடிய எந்த ஒரு காரியமானாலும் இவங்களுக்கு ஜெயமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. போட்டித் தேர்வுகள், பந்தயங்களில், ஒரு சில முதலீடுகளில் கூட இந்த 6, 7 எண்ணாம் என்ற 2 எண்கள் வந்து அதையெல்லாம் ஜெயித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதனால் வந்து இந்த ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6, 7 என்ற எண் மிகுந்த சிறப்பை தரும். அதுக்கு அடுத்ததாக மிதனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த எண்கள் வந்து அதிர்ஷ்டத்தை ஆதிக்கத்திலே நிறைந்த எண்களாக இருக்கின்றதுனால இவங்க இந்த தேதிகள்லையோ இந்த இந்த எண்கள் பொருந்திய வாகனங்களுக்கு வந்து நம்பர் பிளேட் வாங்குறதோ, இந்த எண்கள் வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதோ அவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பை தரும். புரியுதுங்களா? அதே மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு 2ஆம் எண்ணும் 4ஆம் எண்ணும் ஆதிக்கம் நிறைந்த எண்ணாக இருக்கும்.
இந்த 2 எண்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் ஆதிக்கத்தையும் தரக்கூடிய எண்களாக இருக்கும். இப்போ இந்த எண்களில் வந்து அவங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்பு. புரியுதுங்களா? அடுத்ததாக சிம்மராசி நண்பர்களுக்கு, இவங்களுக்கு 1ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் மிகுந்த ஆதிக்கம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த எண்ணாக இருக்கும். அப்போ இந்த 1 எண்ணாம் 1ம் 9 இந்த 2 எண்களில் வந்து இவங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அது ஜெயமாக முடியும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி தனுசு மீனம் இவ்விரண்டு ராசிக்காரர்களுக்கு வந்து 3ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் மிகுந்த அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த 3, 5 தேதிகள் கூட அவங்களுக்கு ஆதிக்கம் நிறைந்த தேதிகள், அதிர்ஷ்ட ஆதிக்க நிறைந்த தேதிகள், காரிய வெற்றி தரக்கூடிய தேதிகள். இவங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் இருந்து அந்த எண்களுடைய ஆதிக்கத்தில் செஞ்சால் கண்டிப்பாக ஜெயமாகலாம் அப்படிங்கிறது. புரியுங்களா? அதே மாதிரி மகரம் கும்பம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு 0 அப்படிங்கிற எண்ணும் 4, 8 இந்த எண்கள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். எப்படினாலும் எந்த வகையிலாவது இவங்க அந்த எண்ணோட ஆதிக்கத்தை பயன்படுத்தினா அந்த எண்களில் வருகின்ற ஒரு போட்டி பந்தயங்களை நம்ம கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நாட்டுதான் கிடையாது, எந்த ஒரு விஷயத்திலுமே சரி. அவங்களுக்கு அந்த நாட்கள் அந்த 0, 8, 4 அப்படின்னு. இப்போ 0 வந்து ஒரு நாளே இல்லையே. ஆமாம், 1ன்ற எண்ணுக்கு இந்த பக்கம் 0 கட்டாயம் போடணும். எப்போவுமே 2 இலக்க எண்கள் தான் நம்ம எழுதுவோம். 0, 1, 0, 2 இப்படி தான் எழுதணும். அப்படின்போது 0த்துக்கு மதிப்பு இல்லை. அப்போ வலது பக்கம் போகிறது மதிப்பு தானேயா? அப்போ 0 இல்லாத இடமே கிடையாது. ஆக அந்த எண்ணும் அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு லாட்டரி சீட் வாங்குறாரு, 62, 72, 40 6 எண்கள் கொண்ட ஒரு சீட்டை வாங்குறாருன்னா அவர் கண்டிப்பாக அந்த 0 அப்படிங்கிற லாஸ்ட்டில் வந்து அந்த அமைப்பு வந்துடும். ஏதோ ஒரு வழி இடையில ஒரு 0 இருக்கும், இல்லை ஆரம்பத்தில் 0மாக இருக்கும். அது நல்ல வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி 8ம் அதேமாரி தான், 4ம் அதே மாதிரி தான். அப்போ இந்த எண்களெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள். கண்டிப்பாக இந்த எண்கள் வந்து ஆதிக்கம் அதிர்ஷ்டம் நிறைந்த எண்களாக இருக்கும். அந்த எண்களை பயன்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் நண்பர்களே. சரிங்களா? அதனால் வந்து 12 ராசிக்காரங்களுக்கும் இதுதான் ஆதிக்கம் அதிர்ஷ்டம் நிறைந்த எண்கள். நன்றி, வணக்கம்.